எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? அடுத்த பிரசாதம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். பைத்தம்பருப்புல ஒரு பாயசம் பண்ண போறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து ஒரு சாதம் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து பச்சை பயிர்ல ஒரு சுண்டல் பண்ண போறோம். இப்போ அது எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னென்ன சாமான் வறுத்துக்க போறோம், என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்புல வந்து பாண்லி வச்சுட்டேன், சிம்ல வச்சிருக்கேன். கொஞ்சம் இந்த மாதிரி கொத்தமல்லி ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி என்னன்னா அலம்பிட்டு அப்படியே கிள்ளி கொத்தமல்லி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இதுவுமே வந்து நல்லா அலம்பிட்டு இந்த மாதிரி தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வறுத்துக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் கிட்ட இந்த மாதிரி ஒரு நார்மல் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இதால ஒரு 3 ஸ்பூன் கிட்ட வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். காரத்துக்கு ஒரே ஒரு மிளகாய் தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா இது ஒரு மிளகாயே 3 மிளகாய்க்கு சமமா இருக்கு, ரொம்ப காரமா இருக்கு அப்படிங்கிறதுனால நான் ஒண்ணு எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சமா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தாளிச்சு கொட்டுறதுக்கு திரும்பவும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், இவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வறுத்துக்க போறோம். கொஞ்சமா ஆயில் விட்டுருக்கேன். இந்த உளுத்தம்பருப்பை இதுல சேர்த்துடலாம். நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டம்ளர் தான், ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் அரிசி எடுத்திருக்கேன். நீங்க வந்து எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்ல 3 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமான அரிசி தான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதுலயே மிளகாய் போட்டுடலாம். காரமும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இது ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி வறுத்துக்கணும். லாஸ்ட்ல இதுல வந்து இது கொஞ்சம் இந்த உளுந்து வந்து வறுபட்டதுக்கு அப்புறமா மேலாக இதுல வந்து மிளகு போட்டுக்கலாம். இப்ப இதுல வந்து மிளகையும் போட்டுடலாம். மிளகு போட்டுட்டு லேசா வந்து ஒரு பிரட்டி விட்டுட்டு அப்படியே இது வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திடலாம். இப்ப இந்த கருவேப்பிலை வந்து இதுல சேர்த்து நல்லா ஓரளவுக்கு ரொம்ப, அதாவது கருவேப்பிலை பொடி எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு வரணும் அப்படின்னு பொரிக்கிற அளவுக்கு இது பண்ணணும்ன்றது இல்ல. கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டா போதும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம கிரீன் கலர்ல ஃபுட் கலர்லாம் சேர்க்கணுங்கிறது இல்ல. நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி நிறைய எடுத்துட்டாலே நமக்கு நல்ல ஹெல்த் தான். அதுக்கு தகுந்த அளவுக்கு உங்களுக்கு கலருக்கு தகுந்த மாதிரி நீங்க கருவேப்பிலை கொத்தமல்லி, இதோட உங்களுக்கு புதினா இருந்தா கூட நீங்க அதையும் கூட சேர்த்துக்கலாம். இதுல இருக்கிற எண்ணெயே போதும். இதை ஒரு 5 நிமிஷம் கிட்ட பொறுமையா நம்ம இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கலாம். இப்ப இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சட்னி மாதிரி தண்ணி விட்டு அரைச்சிக்க போறோம். இதோட சேர்த்து எல்லாத்தையும் ஒண்ணா அரைச்சிக்க போறோம். கொஞ்சம் இது ஆறட்டும், ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ அந்த கருவேப்பிலை வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஆறதுக்குள்ள நம்ம சுண்டல் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட ஆயில் விட்டுருக்கேன். இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா கடுகு, பெருங்காயம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், இது மட்டும் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தேங்காய் போட்டுக்க போறோம். பச்சை பயிரை வந்து ஒரு அரை மணி நேரம் இல்ல ஒரு 1 ஹவர் கிட்ட வந்து ஊற போட்டுடலாம். ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு 2 விசில் விட்டு மட்டும் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ கடுகு போட்டுக்கலாம். புதன்கிழமை அப்படிங்கிறதுனால பாசி பயிறு சுண்டல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு கிரீன் கலர் சாதம், அதனாலதான் வந்து நம்ம இன்னைக்கு இதை எடுத்திருக்கோம். ஒரே ஒரு மிளகாய் போட்டுக்கிறேன். வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காய பொடி. ரொம்ப குயிக்காவே ஆயிடும். இதெல்லாம் ரொம்ப நாளை ஊறணும் அப்படிங்கிறது இல்ல. ஊறாமலும் அப்படியே வேக வைக்கிற போது ஒரு 3 விசில் இல்ல 4 விசில் விடலாம். ஊற வச்சுட்டு பண்ற போது 2 விசில் எடுத்துக்கலாம். இப்ப இந்த பெருங்காயத்தோட சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு மேலாக கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம்.
ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கேன். பாசி பயிருக்குமே பாத்தீங்கன்னா உப்பு வந்து ரொம்ப நிறைய தாங்காது. எப்பவுமே பைத்தம்பருப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி உப்பு வந்து எடுக்காது, தேவைப்படாது. அதனால கொஞ்சம் கம்மியாவே போட்டு வேக வச்சுக்கலாம். தேங்காய் போட்டுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் கிட்ட அப்படி பரட்டி விட்டா போதும். ரொம்ப நாளை வதக்கணும் அப்படிங்கிறதுல. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்போ அடுப்புல வந்து ஒரு பாண்ட்லி வச்சிருக்கேன். ஒரு 3-4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணும்னா கூட நீங்க விட்டுக்கலாம். நான் நார்மல் ஆயில் தான் விட்டுட்டு இருக்கேன். நல்லெண்ணெயில பண்ணும்போது நல்லா இருக்கும். இப்போ இது கொஞ்சம் சூடாகட்டும். இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு. அதே மாதிரி சாதம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 1 டம்ளர் அரிசிக்கு இந்த டம்ளரில் தான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசி, இதுக்கு 2 டம்ளர் தண்ணி, அந்த மாதிரி வச்சு 3 விசில் விட்டு எடுத்து இந்த மாதிரி உதிர ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கடுகு போட்டிருக்கேன். அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு முந்திரி சேர்க்கல. ரெகுலரா அடுத்தடுத்து முந்திரி எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து இன்னைக்கு எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் நான் எடுத்துக்கல. நீங்க உங்களுக்கு டயட் பிரச்சனை எல்லாம் இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். இதுல வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கிட்ட பெருங்காய பொடி போட்டிருக்கேன். இப்போ அடுப்பு அப்படியே சிம் பண்ணிட்டு இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். அடுத்தது அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இது இதுல சேர்த்துடலாம். அடுப்பை வந்து சிம் பண்ணிட்டு ஃபுல்லா இதை சேர்த்து கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு சுருண்டு வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தான் இது மேல சாதத்தை சேர்க்க போறோம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பை வந்து இதுலயே சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு நீங்க வந்து பார்த்துன்னு போட்டுக்கோங்க. நல்லா சேர்த்து சால்ட்டோட சேர்த்து இதையும் நல்லா 1 நிமிஷம் இப்படி நல்லா பரட்டி விட்டுடலாம். ஏற்கனவே நம்ம வந்து கொஞ்சம் லேசா வதக்கி தான் எடுத்துருக்கோம் கருவேப்பிலை கொத்தமல்லியை. கொஞ்சம் ஒரு கலர் வந்து டார்க்கா லைட்டா வந்து சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஆயில் கொஞ்சம் கூடுதலா இருந்தா பிடிக்கும்னா கூட நம்ம சௌரியம் ஆயில் விட்டுக்கும் போது நல்லா ஒட்டாம நல்லா உதிரா வந்துடும். இப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கு இல்லையா, இதுல வந்து நாம இந்த சாதத்தை சேர்த்துலாம். அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கலாம். பொறுமையா வந்து ஃபுல்லாவே நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு சாதம் வந்து ஃபுல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கலர்ஃபுல்லாவும் ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப இது அடுத்த ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டு நம்ம சாதம் உதிரா வடிச்சு வச்சுக்கிற போதுதான் அழியாம இருக்கிற போது நமக்கு நல்லா ஃப்ரீயா வந்து உதிரா இருக்கும். அதனால நம்ம பார்த்து 2 விசில் இல்ல 3 விசில், உங்க ரைஸ் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்க அப்படிங்கறத பார்த்து 3 விசில் 2.5 கப் தண்ணி ஒண்ணுக்கு அந்த மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப அடுத்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாயசம் தான் பண்ண போறோம். இப்ப அடுத்தது வந்து பாயசம், பைத்தம்பருப்பு பாயசம் தான் பண்ண போறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், இருந்தாலும் இன்னைக்கு நேவேத்தியத்துக்கு பைத்தம்பருப்பு பாயசம் பண்ண போறோம். வெங்கல பானை வச்சிருக்கேன். இதுல வந்து கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2-2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். இப்ப வெங்கல பானையில வந்து ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் சூடாகட்டும். பாயசத்துக்கு நம்ம வந்து அரைச்சிக்க போறோம். என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு 50 கிராம் அளவுக்கு, அதாவது ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பைத்தம்பருப்பை வேக வச்சு எடுத்திருக்கேன். 2 விசில். பச்சை பயிறு வேக வைக்கிற போதே லேசா கொஞ்சமா மஞ்சப்பொடி போட்டு பைத்தம்பருப்பையும் வந்து 1 by 1 வச்சு வேக வச்சு ஒரே சமயத்துல அதுக்கு 2 விசில், இதுக்கும் 2 விசில் ஒரே அளவு வேக வச்சு எடுத்தாச்சு.
அப்பதான் உங்களுக்கு ரொம்ப குழையாம அதே சமயத்துல ரொம்ப நெத்து நெத்தா இல்லாம கொஞ்சம் பாக்குறதுக்கு ஒரு அலக்கலக்கா இருக்கும்னு சொல்லுவா இல்லையா, அந்த பதத்துக்கு இருக்கு. இப்போ இது இருக்கட்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஏலக்காய் எடுத்துருக்கேன். இதை வந்து ஜார்ல போட்டுக்கலாம். அரிசி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசியை வந்து ஊற வச்சிருக்கேன். ஒரு 1/2 hour கிட்ட ஊறட்டும். கொஞ்சமா இதை தண்ணியோட சேர்த்து இதையும் ஜார்ல சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நைஸா வந்து நம்ம மிக்சியில அரைச்சிக்க போறோம். கொஞ்சம் தேங்காய் மட்டும் கூடுதலா இருக்கட்டும். அரிசி இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காய் நிறைய சேர்க்கிற போதுதான் நல்லா இருக்கும். இப்ப இந்த தண்ணி கொதிக்கட்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டேபிள் ஸ்பூனாலே வந்து ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு 4-5 அளவுக்கு எடுத்துட்டு இருக்கேன். வெல்லம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதுல எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 50 கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 கிராம் இருக்கும், அந்த அளவுக்கு எடுத்துட்டு இருக்கேன். 100 கிராம் வெல்லம் இருக்கும் இது கண்டிப்பா. ஏன்னா ரொம்ப ஓவர் ஸ்வீட் உங்களுக்கு தேவை அப்படின்னா இதுக்கெல்லாம் கப்பு அளவுலாம் கிடையாது. தோராயமா நம்ம வந்து ஏன்னா பைத்தம்பருப்பு சேர்க்கிறோம், தேங்காய் சேர்க்கிறோம். ஸ்வீட்டா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளத்துல வந்து மண் இல்லை. நான் அப்படியே தான் வந்து டைரக்டா இந்த தண்ணி கொதிச்சோடனே இதுல போட போறேன். நீங்க எடுக்கிற வெள்ளத்துல வந்து மண் இருக்கு அப்படின்னா பக்கத்துல கொஞ்சமா ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுட்டு அதை கரைச்சிக்கோங்க. பாகெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சா போறோம். அதுக்கப்புறமா அதுல அப்படியே வடிகட்டி விட்டுக்க போறோம். இப்ப இதை அரைச்சிட்டு பார்ப்போம். இப்ப நமக்கு தண்ணி கொதிச்சு எடுத்து இந்த அரைச்சிருக்கோம் இல்லையா, தேங்காய், ஏலக்காய், கொஞ்சம் அரிசி. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இதுல ஒரு அரிசி ஊற வைக்கிற போதே நீங்க கொஞ்சம் முந்திரியை கூட சேர்த்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ ஒரு 4-5 இல்ல 10 முந்திரி பருப்பு கூட இதோட சேர்த்து அரைக்கிற போது ரொம்ப டேஸ்டா ரொம்ப நல்லா இருக்கும். பாயசமும் வந்து திக்காயிடும். அரிசியோட அளவை குறைச்சிட்டு நீங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த மாதிரி முந்திரி பருப்பு எடுத்துக்கிற போது அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இதுல விட்டுடலாம். கொதிக்கிற தண்ணியில விடும்போதுதான் நமக்கு அடியில மணிமணியா கட்டாம இருக்கும். நம்ம பச்சை தண்ணியை வச்சுட்டு அதுல இதை விட்டுட்டு அதுக்கப்புறமா கலந்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலரிண்டே இருக்கணும். இல்லைன்னா ஒண்ணு வெந்து அரிசி இருக்கிறதுனால மணிமணியா ஆயிடும். இப்ப இந்த ஜார்ல கொஞ்சமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் வந்து இதுலயே சேர்த்துடலாம். இதுல நாம எடுத்து வச்சிருக்க வெல்லத்தை சேர்த்துடலாம். வெல்லம் கொஞ்சம் கரையட்டும். கரைஞ்சதுக்கு அப்புறமா பைத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஏன்னா பைத்தம்பருப்பு வந்து அடியில ஒட்ட ஆரம்பிச்சிடும். நீங்க வெல்லத்தை கரைச்சிட்டு விட்டுறீங்க அப்படின்னா பைத்தம்பருப்பு சேர்த்துடலாம். இந்த தேங்காய் அரிசி அரைச்சது இல்லையா, வெந்நீர் கொதிக்கிற தண்ணியில விட்டுருக்கோம் இல்லையா, அதுல வந்து ஒரே 1 நிமிஷம் அது கொதிச்செடுத்து அப்படின்னா அடுத்தது பருப்பை சேர்த்துருங்க. இந்த பக்கம் வெல்லத்தை கரைச்சி ரெடியா வச்சிருந்தீங்கன்னா அது மேல 1 by 1 விடும்போது ஈஸியா ஆயிடும். இல்ல அப்படின்னா நீங்க டைரக்டா வெல்லம் போடுறீங்கன்னா 1 நிமிஷம் வெல்லம் கரையிடும். இப்ப இந்த பைத்தம்பருப்பை இதுல போட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி எடுத்து அடுப்பு வந்து சிம்லயே இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சேர்த்துக்கலாம். வெங்கல பானையில பொங்கல் பண்றோம், வெங்கல பானையில பாயசம் வைக்கிறோம், இதுல சாதம் வடிக்கிறோம், எது பண்ணாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் பேக்லாம் கூட இவ்வளவு நாளி சூடு இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஒரு 2-3 மணி நேரம் வரைக்கும் கொதிக்க கொதிக்க அப்படியே இருக்கும். வெங்கல பானையில சாதம் வடிக்கிறோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு 3/4 வேக்காட்லயே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வடிச்சிட்டாலே கரெக்டா இருக்கும். அந்த சூட்லயே அது புழுங்கிடும். அவ்வளவுதான், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இப்ப நம்ம வந்து இது கீழே இறக்கி வச்சுட்டு முந்திரி திராட்சையை வறுத்து போட்டுக்க போறோம். கொஞ்சமா வந்து நெய் விட்டுருக்கேன் பாண்டியில. இதுல கொஞ்சம் முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் மேலாக அப்படியே திராட்சையை போட்டுக்க போறோம். நார்மலா பாயசம் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாரும் பண்ற மெத்தட் தான்.
மற்ற பாயசம் ஏதாவது நம்ம பண்றோம், ஒரு பால் பாயசம் பண்ற போது எல்லாமே போடுவோம். இந்த ஏலக்காய் பொடியை மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இதுல ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருக்கோம். ஏலக்காய் பொடியை இந்த நெய்யில வந்து இந்த முந்திரி திராட்சை வறுக்கிற போது அதுல ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நீங்க இதுல சேர்த்து அதுல போடுற போது பாத்தீங்கன்னா அதோட வாசனை ரொம்ப டிஃப்ரெண்டா ஒரு மாதிரி திருப்பதி லட்டோட வாசனை மாதிரி வரும். நமக்கு அது பிடிக்கும் அப்படின்னா கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சமா அதுல சேர்த்துறேன். ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கோம். பட் அரைக்கிற போது உங்களுக்கு எல்லாமே அரைச்சிக்கிறோம். கொஞ்சமா வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மட்டும் போட்டுட்டா கூட போதும். ரொம்ப வாசனை இந்த நெய்யில பொரியிற போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்ப உங்களுக்கு பாக்குற போது தெரியும் ரொம்ப கரெக்டான பக்குவத்துக்கு வந்து பாயசமும் ரெடி ஆயிடுது. இன்னைக்கு வீடியோல வந்து என்ன பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்பீங்க. பச்சை பயிறு சுண்டல், பைத்தம்பருப்பு பாயசம், அதே மாதிரி ஒரு கிரீன் கலருக்காக வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு சாதம். இந்த மாதிரி மெத்தட்ல வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறுபடியும் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன்.